ஆரம்பிக்கலாங்களா? ரீசெண்டாக நம்ம இந்த எக்ஸல் பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட் அந்த செல்ஃப் மோட்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதே குறிப்பிட்ட டைமிங் வந்து இழுத்துருச்சு. அதனால் அதை ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கான வீடியோவில் இந்த பைக்கை ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வண்டியில் சீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 சீட்டை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக இந்த கேரியரை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த கேரியரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 போல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த கேரியரில் நம்ம பேட்டரி அசம்பிள் பண்ணியிருந்தோம். அந்த பேட்டரியை கீழே இறக்கிக்கிடுவோம். இனி கேரியர் அப்படியே தூக்கிடுவோம். அடுத்ததான் இந்த ஃப்ரண்ட் சீட்டு கீழ் வாக்கில் ஒரு 4 நட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 4 நட்டையும் கழட்டோம்னா இந்த பிளாஸ்டிக் சீட்டை அப்படியே தூக்கிடலாம். அப்படியே இனி இந்த டூல்ஸ் பாக்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த டூல்ஸ் பாக்ஸுக்கு இந்த இடத்துக்கு நேராக ஒரு போல்ட்டும் இந்த இடத்துக்கு நேராக ஒரு போல்ட்டும் இருக்குது. இதே மாதிரி அந்த சைடில் 2 போல்ட்டும் இருக்கும். அதனாலே ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பாக்ஸ் அப்படியே கழட்டி எடுத்துடலாம். அது கூட அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கார்டு ஒன்று இருக்குது. அதையும் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இனி இந்த இடத்துல உள்ள 2 சைடு கவர், அதுக்கப்புறம் அந்த மேட் அப்படியே எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஃபைனலாக இந்த ஃபியூல் டேங்கை கழட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த ஃபியூல் டேங்கு ஒரு 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த டேங்க் அப்படியே கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வண்டியில் ஓரளவு கழட்டி எடுக்க வேண்டிய பார்த்து எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நான் சேஸில் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதோட கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடிக்கே அந்த மர்க்கார்டு அந்த சேஸ் கூட சேர்த்தாப்புல இருக்குது. இப்போ நம்ம சேஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கே அந்த மர்க்கார்டை சேஸ்லேயும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். போல்ட்டு துரு பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த கிளாம்பு இதோட கட் பண்ணி எடுத்துருவோம். அப்படியே இந்த நம்பர் பெல்ட்டை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு 2 நட்டு போல்ட் வந்து போட்டிருக்கோம். அதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இனி நம்ம ஜேஸில் மார்க் பண்ணோம்ல, அதோட கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த செட்டில் நமக்கு எந்த ஒரு பார்ட்டுமே தேவையில்லை. அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் சீட்டுக்கு இந்த இரும்பு பிளேட் இருக்குல்ல, இதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த வண்டியில் சில பார்ட்டை கலட்டி சில பார்ட்டை கட் பண்ணவும் தாங்க அடுத்த ஒரு பிளான் வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 சைடு சாக்காப்சர்லையும் டாப்பில் உள்ள அந்த ஒரு சைடு நட்டை மட்டும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம 2 சாக்காப்சரையும் கழட்டும் போது சேஸ் லைட்டாக கீழே உட்காரும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ரிட்டன் சாக்காப்சர் அசம்பிள் பண்ணும்போது அது சரியாயிரும். எதுக்கு இப்போ நான் சாக்காப்சர் ஒரு சைடு மட்டும் கழட்டி எடுத்தோம்னா நம்ம ஜேஸில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி குறைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பார்ட்டில் நம்ம சாக்காப்சர் மாற்ற இந்த பட்டையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதை ஒரே செட்டாக கட் பண்ணி எடுக்க முடியல. அதனால அந்த சாக்காப்சர் மாற்ற பார்ட்டை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த 2 பார்ட்டையும் இணைக்கிற மாதிரி இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த செட்டை சேஸில் இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இனி நம்ம கழட்டி எடுத்த சாக்காப்சரை இப்போ நம்ம வெல்ட் அடித்த அந்த சாக்காப்சர் மாற்ற பார்ட்லேயே ரிட்டர்ன் மாட்டிக்கிடுவோம். அடுத்தது நமக்கு இந்த மர்க்கார்டு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் அதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே, நீ நம்ம வண்டிக்கு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வண்டிக்கான லுக்கே வந்து கிடைக்க போகுது. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து இது வரைக்கும் கம்பி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்காக 1 இன்ச் இரும்பு வைப்பு இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வளைச்சி எடுத்துருக்கிறேன். அது இந்த இடத்துக்கு நேராக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக ஜுஜுகி பைக்கோட ஃபியூல் டேங்க் வந்து எடுத்துருக்கிறேன். இதை தான் இப்போ நம்ம அந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த டேங்க் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு நிறைய டி ஷேப்பில் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இந்த ஸ்கொயர் பைப் எதுக்கு டேங்குக்குள்ளே 2 லாக் வந்துருக்கும். அந்த லாக்கில் லாக் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்கொயர் பைப் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இப்போ நான் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ஸ்கொயர் பைப் வந்து லாக்குக்குள்ளே போய் லாக் ஆகும். இப்போ அப்படியே டேங்கோட பேக் சைடில் 2 ஹோல்ஸ் வந்துருக்கு. அது கீழே இரும்பு பட்டையை வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்க்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு அந்த இரும்பு பட்டையை ரிட்டன் வெளில எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த இரும்பு பட்டையில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நிறைய 2 போல்ட் இப்படி இருக்க மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த போல்ட்டை டேங்கில் உள்ள 2 ஹோல்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி மாட்டிட்டு அந்த இரும்பு பட்டையை கீழே உள்ள இரும்பு பைப் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த போல்ட்டுக்கு மேலே வாசல் நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள போல்ட்டெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வண்டிக்கு ஃபியூல் டேங்க் ரெடி. அடுத்தது நம்ம சீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு தகர சீட்டும் அந்த எக்ஸல் பைக்கோட ஃப்ரண்ட் வீல் சீட்டோட கார்டையும் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கார்டு அந்த தகர சீட்டுக்கு மேலே வச்சு சுற்றில மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து பேக் சைடில் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்த பீஸை இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 இடத்துல பென் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே வளைச்சி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ பைக் சீட்டுக்கான ஷேப்பை வந்து கொண்டு வந்துட்டோம். பட் இது தகர சீட்டு அப்படின்றதுனால டக்குன்னு வளைஞ்சிரும். அதோட பேலன்ஸுக்காண்டி எக்ஸ்ட்ரா இரும்பு பட்டை அதுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு வெளில அடிச்சுக்கிடுவோம். அந்த தகரத்துக்கு மேலே அப்படியே ஒரு ஃபாஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே சீட் கவர் மாட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த சீட்டை இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு கீழே இரும்பு பட்டோன்னு வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இரும்பு பட்டையை சேஸ் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பேக் மார்க்கார்டு கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் எந்த அளவு நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. அந்த கட் பண்ணி எடுத்த மார்க்கார்டை பேக் சைடில் இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடும்.
அடுத்ததா டூல்ஸ் பாக்ஸ்ல அந்த டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல மாட்டும் போது கரெக்டாக உள்ளே போகும். இனி அந்த சைடு கவர் அந்த மேட்டு எல்லாத்தையும் நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி ரீஅசம்பிள் பண்ணிக்கிடுவோம். நம்ம இந்த டூல்ஸ் பாக்ஸ் இந்த சைடு கவர்லாம் மாட்டாட்டினா வண்டியோட லுக்கு பார்க்குறது இன்னும் டிஃப்ரெண்டாக தான் தெரியும். பட் எதுக்கு நம்ம அதை மாட்டினோம்னா கொஞ்சமாச்சு எக்ஸல் பைக் லுக்கை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இது நம்ம மாட்ட வந்து எக்ஸல் பைக்கான லுக்கே கொஞ்சம் கிடைக்குது. அடுத்து டூல்ஸ் பாக்ஸில் 2 இடத்துல ஹோல்ஸ் போட்டு 2 போல்ட் வந்து வெளில எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே பேட்டரி அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்படியே ஒரு இரும்பு பட்டையில் 2 சைடு ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். இது அந்த போல்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி மாட்டிட்டு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்படி நம்ம இரும்பு பட்டை போட்டு டைட் பண்ணும்போது பேட்டரி எங்கிட்ட சேர்க்க வாய்ப்பே இல்லை, நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிடும். அடுத்ததான் நம்ம ரோபோட்டிக் யூஸ் பண்ண அந்த பேஸ் மாஸ்க்கு அந்த எல்இடி லைட்டோட செட்டாக எடுத்துருக்கிறேன். இது அந்த பைக்கோட ஹெட்லைட்டில் அசம்பிள் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த ஹெட்லைட்லேயே அசம்பிள் பண்ணிக்கிடும். அடுத்ததான் 2 வீலுக்கும் ப்ரோடிஸ்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால 2 வீலையும் தனியாக கழட்டி போய் எடுத்துக்கிடும். நம்ம இந்த ப்ரோடிஸ்க் எப்படி ரெடி பண்ணணும், அது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹீரோ ஹோண்டா பைக் மாடிஃபிகேஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிடும். இப்போ நம்ம 2 வீல்லுமே ப்ரோடிஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே பைக்கில் ரீஅசம்பிள் பண்ணிக்கிடுவோம். இனி ஃபியூல் டேங்கில் ஒரு இடத்துல திட்டாக இருக்குது, அதை மட்டும் கிரைண்டிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க்கு பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் உள்ள மற்ற பார்ட்டுக்கெல்லாம் எண்ணெயை தொட்டு தொடச்சி தான் எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்துடுங்க. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready. ஓகே, இப்போ நம்ம வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட ஒயர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 2 அடி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பாருங்களேன், என்னோட முழங்கால் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் இருக்குது. சரியான உயரம் கம்மிங்க, அதனால் எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் வண்டியோட நீளது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ தான். வண்டியை பார்க்க சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கையில் தூக்கிட்டு போயிடல, அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ஜின் வெயிட்டாக இருக்கும். பட் அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வண்டி. அதனால் உள்ளே வந்து உட்காந்துன்னா சின்ன பிள்ளை உட்கார, இங்கே பாருங்களேன் சின்ன பிள்ளை உட்கார மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் பார்ட்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பெயிண்டிங் வந்து பண்ணல. ரீசன் என்னென்னா நம்ம என்ன பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரியணும்ல. அதில் பெயிண்டிங் பண்ணோம்னா இது என்ன பைக்குன்னு தெரியாது. இப்போ தான் நம்ம எக்ஸல் பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியுது. இப்போ நம்ம அந்த மாஸ்கில் ரெட் கலர்லேயே லைட் வந்து வச்சுருக்கோம், ஆன் பண்ணிட்டு அந்த லுக் ஊற்றி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அப்பா வண்டியோட லுக்கை பார்க்குறதுக்கு அல்டிமேட்டுங்க. நம்ம இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால நம்ம அந்த கிக்கெல்லாம் அடிச்சு கொஞ்சம் தேவையே கிடையாது. எங்கடா ஆகலை, சாவியே போடலங்க. அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆட்டோமே நம்ம சின்ன பிள்ளை வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குண்ணா. வண்டி லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட்டு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து கமெண்ட்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஆனால் என்ன ரொம்ப சின்ன வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. தரையோட கீழே உட்காந்துருக்கிறேன், நல்லா இருக்கு. கை சைட்டாக போதில்ல, கொஞ்சம் நேரம் பின்னாடி போய்த்தோம்ல, சீட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு. அதாவது கை நல்லா சைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பைக்கோட அவுட்ரு என்ன தான் மினுக்கடி அடித்தாலும் பைக்கோட சவுண்டு வந்து எக்ஸல் பைக்கு தான் அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுத்துருதுங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸல் பைக்குள்ளே இந்த ஸ்பேர்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, அது வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சவுண்டை பார்த்தே கண்டுபிடிச்சோம் இது எக்ஸல் தான் அப்படின்னு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். ஏதோ பைக்கு போது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க. இது நம்ம ரோட்டில் ஓட்டிக்கு போகும்போது எதுக்கு ஒரு வண்டி வரும்போது நமக்கு தாங்க ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா வண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. இது ஒரு எக்ஸல் பைக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்து கண்டுபிடிச்சதான் தவிர மற்றபடி அந்த அதுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா இது என்ன வண்டினே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது.
நம்ம ரோட்டில் டிரைவ் பண்ணோம், பட் இந்த வண்டியோட லுக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க. அதனால தான் அவுட் ஒர்க் வந்து வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே ஓட்டினோம்னா வண்டியோட லுக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அதாவது நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நான் ஓட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. வண்டியோட லுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இதை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அதெல்லாம் கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மெயினாக இதே மாதிரி அடுத்து என்ன பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நம்மளுடைய மாடிஃபிகேஷன் சீரிஸில் எக்ஸல் பைக்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் மறந்தாலும் கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் மறந்தால் இந்த வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.